அழகே அழகு சீரியல்ல ரேவதியோட நிலைமை ரொம்ப பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ரேவதி ரொம்ப நேரமா வெளியிலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அழுது அழுது அவங்க மூஞ்சியெல்லாம் வீங்கி போயிடுது. என்னடா வாழ்க்கை இது, இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணுமா, வசதியை பார்த்து கட்டி கொடுத்து இப்ப பாரு நம்ம ரோட்டுக்கு வெளியில நின்றுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. கதவை எவ்வளவோ தட்டியும் தங்கராஜ் கொஞ்சம் கூட மனசிறங்கல. ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தவங்க அங்க அப்படியே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க மலரும் பாக்கியராஜும் கடல்ல தங்களை மறந்து ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. மலர்கிட்ட பாக்கியராஜ் இருந்துகிட்டு, மலரு உன்னை நான் இப்படி சந்தோஷமா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மலர் இருந்துகிட்டு, ஆமாங்க, நானே இவ்வளோ சந்தோஷமா இருந்ததில்லை, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்னு பாக்கியராஜ் கண்ணத்துல கிஸ் பண்றாங்க. பாக்கியராஜுக்கு ரொம்பவே சந்தோஷமா போயிடுது. இங்க ரேவதி எவ்வளவோ தட்டி தட்டி தங்கராஜ் திறக்காதங்காட்டி இனிமேல் இந்த வாழ்க்கையை வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல அப்படியே நடந்து போறாங்க. நடந்து போகையில தான் பீச்ல போய் இறந்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வராங்க. பீச்சுக்கும் போறாங்க. பீச்சுக்குள்ள தண்ணிக்குள்ள இறங்கிட்டு இருக்கும் போதுதான் அதே பீச்ல மலரும் பாக்கியராஜும் உட்காந்துருக்காங்க. அங்க மலர் இருந்துகிட்டு, ஏங்க அங்க பாருங்களேன், ஏதோ ஒரு பொண்ணு கடலுக்குள்ள நிக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பாக்கியராஜ் இருந்துகிட்டு, நம்மள மாதிரி யாராவது விளையாட வந்திருப்பாங்க மலரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மலரு, என்ன இந்நேரத்துலயா, அதுவும் தனியாவா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பாக்கியராஜ் இருந்துகிட்டு, ஆமால தனியா எதுக்கு வந்திருக்குதா, அதுவும் இல்லாம உள்ள போகுது அந்த பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மலர் இருந்துகிட்டு, ஏங்க அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அப்படியா, மலர் வா போய் காப்பாத்தலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போய் அந்த பொண்ணை தடுத்து நிறுத்துறாங்க. அந்த அலையிலையும் இருட்டிலையும் அந்த பொண்ணோட முகம் அவங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இல்லை, தெரியவும் இல்லை. இழுத்து பிடிச்சி வெளியில கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ரேவதி. பாக்கியராஜுக்கு ஷாக் ஆயிடுது. மலருக்குமே பயங்கர ஷாக். ரேவதி கணத்துல மலர் பயங்கரமா அரைஞ்சிடுறாங்க. என்ன ரேவதி இது, நீயா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை, எனக்கு அப்படி இருந்த சந்தேகம், வீட்டுல இருந்து நீ கிளம்பும் போதே உன் மூஞ்சி சரியில்லை, எதுக்காக இப்படி ஒரு முடிவுக்கு வந்த அப்படின்னு மலர் கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி இருந்துகிட்டு, என்ன நீ பண்ண சொல்றீங்க, அவர்கிட்ட நானும் வாழ்ந்து வாழ்ந்து ரொம்ப முடியலை, என்னால படுத்துறாரு அண்ணி, என்ன வெளியில தள்ளி கதவை சாத்திட்டாரு, என்னால அந்த அவமானத்தை தாங்கிக்கவே முடியல தெரியுமா, அதனாலதான் இனி என்னவோ ஆகட்டும் நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு இங்க வந்தேன். ஆமா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மலர் இருந்துகிட்டு, இங்க பாரு ரேவதி, வாழ்க்கையில எல்லாரது வீட்லயும் சண்டை இருக்கத்தான் செய்யும், அதுக்காக இப்படி போய் முடிவெடுத்தா யாருமே வாழ முடியாது அப்படின்னு பேசுறாங்க. சரி வாங்க போய் அங்க உட்காந்து பேசலான்னு பாக்கியராஜ் கூட்டிட்டு போறாங்க ரேவதிய. அங்க போய் ஒரு டீ கடையில உட்கார வச்சு ரேவதிக்கு ஒரு டீயும் வாங்கி கொடுத்துட்டு மலரும் வாங்கி குடிக்கிறாங்க. பாக்கியராஜ் இருந்துகிட்டு, ஏன் ரேவதி, மாப்பிள்ளையோட குணம் உனக்கு இன்னைக்குதான் தெரியுமா என்ன, எப்பிருந்து அவர் அப்படித்தானே, அதுக்காக குழந்தைங்களை கூட யோசிக்காம இப்படி ஒரு முடிவு எடுப்பியா நீ அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னா பண்ண சொல்றேன், அவர் தங்கச்சி இறந்ததை வச்சுக்கிட்டு என்ன பிறந்த வீட்டுக்கே வரக்கூடாதுங்கிறாரு, உங்ககிட்ட பேசவே கூடாதுங்கிறாரு, உங்களுக்கு நடக்கிற எந்த விஷயத்துலயும் நான் கலந்துக்க கூடாதுங்கிறாரு, அது எப்படி என் பிறந்த வீட்டுக்கு வரக்கூடாது, என் பிறந்தவங்க கூட பேசக்கூடாதுன்னா எப்படி அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாக்கியராஜ் இருந்துகிட்டு, அவருக்கு எவ்வளவு சொல்லியும் புரிய மாட்டேங்குது ரேவதி, நம்ம வீட்டுல யாருக்கும் அது புரிஞ்சுக்கிற தன்மையும் இல்லை, என்னதான் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. மலர் இருந்துகிட்டு பாக்கியராஜ் கிட்ட, ஏங்க நீங்க சுரேஷ்க்கு போன் பண்ணுங்க, சுரேஷ் சொன்னா மட்டும்தான் தங்கராஜ் அண்ணன் கேட்பாரு, நம்ம எல்லாம் சொன்னா அவர் கேட்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியராஜும் அதுவும் சரிதான் மலரு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்க்கு கால் பண்றாங்க. சுரேஷ் நீ எங்க இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா நான் இங்க ரவுண்ட்ஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பீச் பக்கத்துல ஒரு பேக்கரி இருக்குல்ல, அங்க வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அங்கயா, அங்க எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நானு மலரு ரேவதி எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்நேரத்துல அங்க எங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாமே போன்ல சொல்ல முடியாது சுரேஷ், நீ நேர்ல வா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியராஜ். சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் வராரு. இங்க வந்ததும், என்ன அண்ணி இந்நேரத்துல இங்க என்ன பண்றீங்க 3 பேரும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மலர் இருந்துகிட்டு, இல்ல சுரேஷ், நானும் இவரும் பர்த்டேங்கிறங்காட்டி இவர் என்ன வெளியில கூட்டிட்டு வந்தாரு, பார்த்தா இவ கடலுக்குள்ள தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போறா சுரேஷ், எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துகிட்டு, அக்கா நீ என்ன லூசா, எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த, ஆமா மாமா எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பாக்கியராஜ் இருந்துகிட்டு நடந்த விஷயங்களை சுரேஷ் கிட்ட சொல்றாங்க. சுரேஷ் இப்படி ரேவதி நம்ம வீட்டுக்கு சொல்லாம வந்துட்டாடா, அதனால அவருக்கு கோபம் வந்து வெளியில தள்ளி கதவை சாத்திட்டாராம், அதனாலதான் ரேவதி இனியும் பொறுக்க முடியாதுன்னு இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சுரேஷ் இருந்துகிட்டு, ஆமாக்கா நீ எதுக்கு மாமாட்ட சொல்லாம வீட்டுக்கு வந்த, அப்படி போய் சொல்லிட்டு வீட்டுக்கு வரணுமா என்ன, உன்னையும் சொல்லிட்டே வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரேவதி இருந்துகிட்டு, இல்லடா சுரேஷ், அப்படி சொல்லியிருந்தா உன் மாமா கண்டிப்பா என்னை விட்டுருக்க மாட்டாரு,
அதனாலதான் சரி என்ன சொல்றதுன்னு தெரியாம கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தா எப்படியோ தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துகிட்டு, நான் தாக்கா சொன்னேன், போன் பண்ணியிருந்தாரு மாமா, பர்த்டேக்கு எங்களையெல்லாம் அழைக்க மாட்டீங்களான்னு கேட்டாரு. அப்ப நான் தான் சொன்னேன், அக்கா இங்கதானே இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்ப அப்படிதான் தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு பாக்கியராஜ் சொல்றாரு. அதுக்கு ரேவதி இருந்துகிட்டு, சரி விடுடா, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. சரி வாக்கா, நான் உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ரேவதியை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. இங்க பாக்கியராஜும் மலரும் நானும் வரேன்னு சொல்லியும், இல்லனா நீ வர வேண்டாம், நீ வந்தா அவர் இன்னும் கோவப்படுவாரு, நீ வீட்டுக்கு போ, நான் வெண்ணுவே விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ரேவதியை கூட்டிட்டு கிளம்புறாங்க. மலரும் பாக்கியராஜும் வீட்டுக்கு போக கிளம்புறாங்க. அங்க தங்கராஜ் வீட்டுக்கு போனதும் சுரேஷ் காலிங் பெல் அடிக்கிறாரு. தங்கராஜ் இருந்துகிட்டு திறக்கவே மாட்டேங்கிறாரு. இவன் எதுக்கு சும்மா சும்மா நொய் நொயின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காரு. ரேவதி இருந்துகிட்டு, அவர் திறக்க மாட்டாருடா, நான் தான் காலிங் பெல் அடிக்கிறேன்னு நினைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துகிட்டு தங்கராஜ் மாமாக்கு ஃபோன் பண்றாரு. தங்கராஜ் இருந்துகிட்டு, இவன் எதுக்கு இந்நேரத்துக்கு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போனை அட்டன் பண்ணி, சொல்லு சுரேஷ் அப்படின்னு சொல்றாங்க. மாமா, நான் வீட்டுக்கு வெளியில தான் நிக்கிறேன், கொஞ்சம் கதவை நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. என்னது, வீட்டுக்கு வெளியில நிக்கிறியா? அப்படியா, இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் கதவை நிக்கிறாங்க. பார்த்தா சுரேஷும் ரேவதியும் நிக்கிறாங்க. சுரேஷ் இருந்துகிட்டு, மாமா நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துகிட்டு, நான் என்ன மாப்பிள்ள பண்ணேன் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல மாமா, என்ன சண்டைனாலும் அக்காவை வெளியில தள்ளி கதவை சாத்துறது என்ன பழக்கம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துகிட்டு, என்ன சுரேஷ் பண்ண சொல்ற, அவளுக்கு இங்க இருக்கிறத விட உங்க வீட்டுல இருக்கிறவங்கள தான் பிடிச்சிருக்கு, அங்க இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, நீ ஒண்ணு பண்ண, அவளை பேசாம உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துகிட்டு, என்ன மாமா நீங்க இப்படி பேசுறீங்க, அக்கா பண்ணது தப்பு தான், உங்களுக்கு தெரியாம வந்திருக்க கூடாது, அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா கொடுப்பாங்க, அக்கா என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லி ரேவதி சூசைட் பண்ண போன விஷயத்த சொல்றாங்க தங்கராஜ் கிட்ட. தங்கராஜ் ரேவதியை பார்த்து முறைக்கிறாங்க. என்ன பழக்கம்லாம் புதுசு புதுசா இருக்கு, மானத்தை வாங்கணும்னே முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு தங்கராஜ் ரேவதியை திட்டுறாரு. அப்ப சுரேஷ் இருந்துகிட்டு, என்ன மாமா நீங்க, அவளே பயந்து போய் வந்திருக்கா, அவகிட்ட போய் இன்னும் மிரட்டுறீங்க, தயவு செஞ்சு இப்படி சண்டை கட்டாதீங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல தங்கராஜுக்கும் சுரேஷுக்கும் வாக்குவாதம் முத்துது. என்ன சுரேஷ், வார்த்தையெல்லாம் ஒரு மாறி தடிக்குது அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல மாமா, என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளையே இந்நேரத்துல வெளியில தள்ளி கதவை சாத்துறது என்ன பழக்கம், அவ ஏதாவது ஒண்ணு நினைச்சு நடந்திருந்தா என்ன பண்றது அப்படின்னு சுரேஷ் கேக்குறாரு. அதுக்கு தங்கராஜ் இருந்துகிட்டு, இங்க பாரு சுரேஷ், இது என் வீட்டு பிரச்சனை, நான் பாத்துக்குவேன், நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்றாங்க. மாமா, அவ என் அக்கா, அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தானே வந்து கேட்கணும், அதனாலதான் கேட்கிறேன், நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மாமா அப்படின்னு சொல்றாங்க சுரேஷ். தங்கராஜ் ரேவதியை பார்த்து முறைச்சுக்கிட்டே நிக்கிறாரு. ரேவதி சுரேஷோட கையை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அக்கா நீ பயப்படாத, நில்லு அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்றாரு. இங்க வீட்டுக்கு வந்த பாக்கியராஜும் மலரும் கதவை நிக்கிறக்காக மதிக்கு ஃபோன் பண்றாங்க. மதி கொஞ்சம் அசந்து தூங்கிடுறாங்க. ஃபோன் அடிக்கிற சவுண்டே மதிக்கு கேட்கல. என்னடா இது ரொம்ப நேரமா சவுண்ட் கேக்குது, சுரேஷ் தான் வந்திருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி போய் கதவை நிக்கிறாங்க. வெளியில பார்த்தா மலரும் பாக்கியராஜும் நிக்கிறாங்க. லக்ஷ்மியை பார்த்ததையும் அவங்க 2 பேருக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன இந்நேரத்துல இங்க நிக்கிறீங்க, வெளியில எங்கேயா போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு லக்ஷ்மி கேக்குறாங்க. மலரும் பாக்கியராஜும் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாங்க. உங்களதான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி கொஞ்சம் கோவமாவே கேக்குறாங்க. இதுதான் இனி வர எபிசோடுகள்ல நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.